சொந்த மண்ணில் நடந்த 2023 உலகக்கோப்பையில் ஏமாற்ற தோல்வியை சந்திச்ச இந்தியா அடுத்ததா 2024 T20 உலகக்கோப்பையை வின் பண்ற பயணத்தை துவங்கியிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் வர ஜூன் மாசம் நடக்க போற அந்த தொடர்ல ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற பிளேயர்ஸ் விளையாடுறது ஏறத்தாழ உறுதியாகிருக்கு. ஏன்னா 2022 T20 உலகக்கோப்பைக்கு பின்னாடி ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாடி வந்த அவங்கள கழட்டி விட்டுட்டு இந்த தடவை ஹர்திக் பாண்டியா தலைமையில புதிய அணிய பிசிசிஐ களமிறக்க உள்ளதா செய்திகள் வெளியாச்சு. ஆனாலும் தற்போது ஹர்திக் பாண்டியா காயத்தை சந்திச்சிருக்கிறதால மறுபடியும் திரும்பி இருக்க ரோஹித் சர்மா 2024 T20 உலக கோப்பையில இந்தியாவோட கேப்டனா செயல்படுவார்னு நம்பப்படுது. இன்னொரு பக்கம் 2023 உலக கோப்பையில காயத்தை சந்திச்ச பாண்டியா அடுத்ததா ஐபிஎல் தொடர்ல தான் விளையாடுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால அடிக்கடி காயம் அடைகிற நீங்க பேசாம ஐபிஎல் தொடர்ல மட்டும் விளையாடுங்கன்னு ரசிகர்கள் பாண்டியாவை விமர்சிச்சுட்டு வராங்க. மேலும் 2023 உலகக்கோப்பையில பாண்டியாவுக்கு பதிலாக வாய்ப்பு பெற்ற ஷமி அட்டகாசமா செயல்பட்டது மாதிரி வேற ஏதாவது இளம் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதே ரசிகர்களோட எண்ணமா இருக்கு. இந்த நிலைமையில விமர்சனங்கள் இருந்தாலும் 2024 T20 உலக கோப்பைய இந்தியா வின் பண்றதுக்கு ஹர்திக் பாண்டியா தேவை அப்படின்னு யுவராஜ் சிங் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஐபிஎல் அணில ரோஹித் சர்மாவை கழட்டி விட்டுட்டு பாண்டியாவை கேப்டனா நியமிக்கப்பட்டது பற்றியும் சமீபத்திய பேட்டியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஹர்திக் பாண்டியா அணில முக்கியமான பிளேயர், எனவே இந்தியா வின் பண்றதுக்கு அவர் தேவை. அடிக்கடி காயத்தை சந்திக்கிற அவரு அதுல இருந்து முழுமையா குணம் அடைகிறதுக்கு தேவையான நேரத்தை நம்ம கொடுக்கணும். அவரை பயன்படுத்தி நம்ம சிறந்த செயல்பாடுகளை கொண்டு வரணும். அதே சமயம் கேப்டன்ஷிப் செய்யறதுக்கு நம்ம கிட்ட பல பிளேயர்ஸ் இருக்காங்க. சமீபத்துல கூட இந்திய T20 அணியின் கேப்டனா சூரியகுமார் யாதவ் செயல்பட்டாரு. அதே மாதிரி சுப்மன் கில் ஐபிஎல் தொடர்ல கேப்டனா செயல்பட போறாரு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல வயசாகும் போது உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும். குறிப்பா ஒவ்வொரு அணியும் மூத்த பிளேயர்ஸை விட இளம் பிளேயர்ஸுக்கே முன்னுரிமை கொடுப்பாங்க. நானும் இந்த சூழ்நிலைய சந்திச்சிருக்கேன். ஆனா அனுபவத்துக்கு என்னைக்குமே மாற்று கிடையாது. அந்த வகையில ரோஹித் சர்மா கிட்ட அதிகப்படியான அனுபவம் இருக்கு. ஆனாலும் அவரோட அணி நிர்வாகம் வருங்காலத்தை பத்தி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு.